நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நபீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடுல கூட ஹை பட்டனை தட்டி வைத்தீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி 10th to up to டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரும் விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 22/4/2026 சொல்லிக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இன்டர்வியூவின் அடிப்படையில மட்டும் எடுக்க போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு போயிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இதோட முழு டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 99650@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உள்ள கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது என்ன அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா, சென்னை கஸ்டம்ஸ் ஜோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில பார்க்க போறோம். சோ இதுல என்ன போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ அந்த நோட்டிபிகேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இருந்து பார்க்ஸ் அண்ட் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ என்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க் ஓவர்சி போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்ல அப்படின்னா டிகிரி இன் ஹரிகல்ச்சர் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சுக்கணும் சொல்லிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டட் சர்வீஸ்ல வேலை பார்த்துக்கணும். மினிமம் 5 years பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் எம்எஸ் ஆபீஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ டிப்ளமோ அல்லது டிகிரி கண்டிப்பா படிச்சுக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் எம்எஸ் ஆபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒட்டு மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 33,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சிஸ் 20 கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான மாத சம்பளம் 33,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிஷன்ஸ் ரெக்கமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிடெட்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. சோ 12 month பீரியடுக்கு ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுல ரைட் கேண்டிடேட் மட்டும் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அது உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிச்ச பிறகு உங்க ஒர்க்கை பேஸ் பண்ணி பெர்மனன்சி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.chennaicorporation.gov.in. சோ இந்த வெப்சைட் மூலியமாக தான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். சோ அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அப்ளை பண்றது பாக்கணும்னா டாக்குமெண்ட்ஸ், போட்டோ காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ்னா 3 monthக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய போட்டோ, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் சோ கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் கன்சென்ட் லெட்டர் டு அண்டர் ஒர்க், சோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டருடைய அண்டர் ஒர்க் மென்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியர், பார்க் அண்ட் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பன் பில்டிங்ஸ், சென்னை 6,03,000. இந்த அட்ரஸுக்கு தான் பாத்தீங்கன்னா 22/4/2026 அன்னைக்கு இன்டர்வியூ மூலியமா எடுக்க போறாங்க. சோ இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா டிஏ எல்லாம் உங்களுக்கு சேலரியில இன்க்ளூடட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்தர் கிளாரிபிகேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா பார்க் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங் அண்ட் சென்னை இந்த அட்ரஸ் பத்தி கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 0442530
620 இந்த நம்பருக்கு லேண்ட்லைன் நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணி கேட்கலாம். மறுபடியும் சொல்றோம், 22/4/2026 அன்னைக்குதான் என்ட்ரி வந்து நடக்க போகுது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ இதுல பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பெயர் நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயே ஃபுல்லா ஃபில் பண்ணணும். சோ தமிழ்ல ஃபில் பண்றீங்க அப்படின்னா தமிழ்லயே ஃபுல்லா ஃபில் பண்ணணும். சோ அதுதான் இங்க வந்து உங்களுடைய பெயர், தந்தை இல்லைன்னா கணவர் பெயர். சோ மேரிடா இருந்துச்சுன்னா கணவர் பெயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், அதுக்கப்புறம் கல்வி தகுதி, பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா, கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களை வந்து எடுக்க மாட்டாங்க. இங்க வந்து சைன் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியே எந்த பிளேஸ்ல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்க, டேட், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட், மேல எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து சைனு. சோ அது எப்படி இருக்கணும்னா, சோ இதுக்குள்ள வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு இந்த பாக்ஸ்குள்ள வந்து ஒட்டிட்டு அந்த போட்டோக்கு மேல இப்படி வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சென்ட் லெட்டர் டு ஒர்க் அண்டர் தி above mentioned terms and conditions கண்டிப்பா இருக்கணும். சோ இந்த 4 டாக்குமெண்ட் கண்டிப்பா அட்டாச்மெண்ட் பண்ணி தான் வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. இனிமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா naveen99650@gmail.com இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.